எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் ஐ திங்க் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் நம்மளுக்கு. இன்னைக்கு குமாரி கண்டம் 2.2 லான்ச் பண்ண போகிறோம். அண்ட் ஐ தேங்க் யூ ஆல் ஃபார் மேக்கிங் இட் டுடே. ஸோ இதே டைமில் லாஸ்ட் இயர் குமாரி கண்டம் 1.2 கலெக்ஷன் லான்ச் பண்ணோம். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் தமிழ்ஸ் ப்ரைட் கலெக்ஷன் எப்படி உருவாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ். கன்னியாகுமரியில் ஒரு டெம்பிள் இருந்தது. நாங்கள் வி சென்ட் அ டீம் ஆஃப் ஸ்கூபா டைவிங் இமேஜஸ்லாம் எடுத்து வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ நம்ம கலெக்ஷன் கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த தடவை குமாரி கண்டம் 2.0 பார்த்தீங்கன்னா த கலெக்ஷன் இஸ் ஈவன் மோர் பெட்டர் தென் ப்ரீவியஸ் இயர். அண்ட் உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும் ஏஐ டே பை டே அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஸோ இஸ் த டிசைன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆர் டிசைனர்ஸ். ரொம்ப இன்டிகிரேட்டாக இந்த தடவை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் குமாரி கண்டம் 2.0 என்ன சொல்கிறோன்னா ரீலிவ் குமாரி கண்டம் வித் ஏவிஆர் ஸ்வர்ணமா ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். எஸ்பெஷலி குமரிக்கண்டம் 2 நாங்கள் ஷூட் பண்ணும்போது நான் நடுவில் கூட வேறு ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ ஆக்சுவலி டீமே ரொம்பவே அக்காமடேட்டிங்காக இருந்தாங்க. ஸோ அந்த என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்கும்போது அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே டீமில் பேஷனட்டாக இருந்தால் தான் இந்தளவுக்கு ஒரு ஹார்ட்டோட அது அவுட்புட் வரும். ஸோ இன் தட் வே இந்த டீமில் இருக்க எல்லாருமே ரொம்ப பேஷனட்டாக ஹார்ட் ஒர்க்கிங்காக ஒர்க் பண்ணதுனால எனக்குமே ரொம்ப அன்றைக்கினே எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. ஷூட்டும் ஹெக்டிக்காக இருந்தது, அது தவிர வேறு ஒர்க்கும் இருந்தது. பட் டு பி வெரி ஆனஸ்ட், நான் முடிச்சுட்டு போகும்போதே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அண்ட் ஓகே இதை நம்ம பண்ணியிருக்கோம்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. நிறைய ஆர்டிஸ்ட்லாம் ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அடுத்த கட்டு தாண்டி போயிடுவாங்க. நீங்கள் மட்டும் ஏன் குமாரி கண்டம் ஏவிஆர் மட்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பண்ணுறீங்க? நான் தான் சொன்னேனே, எனக்கு பிராண்டோட வேல்யூஸ் முக்கியம். ஸோ அவங்க என்கிட்ட ரொம்ப ஹாஸ்பிட்டபுளாக இருந்தாங்க. அப்புறம் என்கிட்ட ரொம்ப மரியாதையாக இருந்தாங்க, அன்பாகவும் இருந்தாங்க. ஸோ எனக்கு அதுதான் முக்கியம். நான் அவங்கக்கிட்ட திரும்ப கூட சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு அட் தி எண்ட் ஆஃப் த டே பிராண்டோட இவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுன்றது எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக பட்டுச்சு. ஸோ ஃபார் தோஸ் ரீசன்ஸ் நானும் திரும்ப அவங்களோடைய அப்புறம் ஸ்டாக் படம் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் 2 போடுவாங்க. அது கிட்ட எடுத்துலாம் பண்ணுவாங்க. கரெக்ட். ஓகே.